வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 க்ரோ பேக்லேயும் வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம க்ரோ ஆனதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணியை வந்து இவ்வளோ வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். பொன்னாங்கண்ணி பொறுத்தளவுக்கு எப்படின்னா வந்து உங்களுக்கு வெட்ட வெட்ட வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற கீரை. நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிற கீரையிலே ரொம்ப ஈஸியான கீரை பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இது கிட்டத்தட்ட வந்து டேபிள் ரோஸ் வளர்கிற மாதிரி ஒரு கணுவை மட்டும் நீங்கள் கிள்ளி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அதுவே வந்து டெவலப் ஆகிட்டு போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கணுவில் அடுத்தடுத்து வந்து அப்படியே உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அரைக்கீரை மற்ற கீரை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் கீரையோட விதை போட்டு அதை வந்து கரெக்டாக வந்து மழை பெய்யாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம விதைக்கிற நேரத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா விதை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி போகும். அப்புறம் வந்து அதோடய முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ரெண்டாவது வந்து சில சமயம் அந்த மாதிரி க்ரோ ஆகிட்டு வரும்போதே திடீர்னு வந்து அரைக்கீரை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சத்து சரியாக வந்து நீங்கள் க்ரோ பேக்கில் காட்டி உங்களுக்கு நின்று போகும். ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை வந்து உங்களுக்கு வளர்க்க ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து உங்களுக்கு வந்து அதிகமான தடவை வந்து அறுவடை தரும். இப்போ நீங்கள் அரைக்கீரை பசலைக்கீரை எல்லாம் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 1 டைம் to 2 டைம் தான் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை கொடுக்கும். பட் பொன்னாங்கண்ணி கீரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட்டு கீரையை வந்து நீங்கள் வந்து ஒரு 5 க்ரோ பேக்கில் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கலாம். ப்ளஸ் அதோடு வந்து நான் வந்து புதினா வந்து ஊடு பயிராக வச்சுருக்கேன். ஸோ புதினா வந்து ஒரு நல்ல க்ரோத் தருது. அதுக்கேற்ற இந்த கீரையை வந்து எனக்கு நல்ல க்ரோத் கொடுக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்னொன்று வந்து அகத்திக்கீரை. இது ஆக்சுவலாக வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட மரம். ஸோ அவர் கீழே வந்து அந்த அகத்திக்கீரை வச்சுருக்காரு. அந்த அகத்திக்கீரை வந்து நம்ம வீடு வரையும் வந்து அதோட கிளை வந்து வருது. ஸோ வந்து நம்ம தனியாக வந்து இங்கே வந்து அகத்திக்கீரை வந்து போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு க்ரோ பேக்கில் நமக்கு இங்கே ஈஸியாகவே வந்து நமக்கு இதில் அகத்திக்கீரை கிடச்சிரும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நாற்று வச்சுருக்கோம். ஸோ இந்த புதினா அப்புறம் அந்த கீரை அறுவடைக்கு அப்புறம் தக்காளி நல்லா வளர்ந்து வரும். ஸோ நம்ம சுழற்சி முறையில் இது முடியவும் அடுத்து வந்து தக்காளி வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தக்காளி அது வளர்ந்து அது வந்து பெனிஃபிட் கொடுக்குற டயத்தில் திருப்பி நம்ம ஒரு கீரை போட்டு அப்படி வந்து ஒரு ரொட்டேஷன்லேயே வச்சுக்கலாம். ரெண்டாவது இது வந்து கொஞ்சம் மழை காலம்னால உங்களுக்கு ஈஸியாக வந்து கீரை எல்லாமே வந்து வந்துடுது. இதே நீங்கள் வெயில் காலம்னா ரொம்ப போராடணும். ஸோ இது வந்து இப்போ தைப்பட்டம். ஸோ இந்த தைப்பட்டத்துலேயும் சரி ஆடிப்பட்டத்துலேயும் சரி நீங்கள் எது போட்டாலும் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் கீரை முள்ளங்கி மட்டும் வந்து நீங்கள் வளங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு செடியாக வந்து வளர்க்கலாம். ஏன்னா இப்போ தக்காளி வெண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து திடீர்னு வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா செடி ஏதாவது டேமேஜ் ஆகிரும். இல்லை வந்து பழம் கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதினா அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான ஈல்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். வீட்லேயே நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து காமிப்பீங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் அடுத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.